ஸோ நெக்ஸ்ட் டீம் ஆர்ஆர். ஸோ ஆர்ஆர் வந்து இந்த ஐ டீம் ஆக்சுவல் முடிஞ்சு வரும்போதே இந்த டீம் ஸ்ட்ரகிள் ஆவாங்க அப்படின்னு நினச்சோம். அதுக்கு 2 மெயின் ரீசன் என்னன்னா, உங்களுக்கு வந்து பேட்ஸ்மேன்ஸில் ஃபாரின் பேட்ஸ்மேன்ஸ் இல்ல டாப் 5ல. அது ஒரு சீனியாரிட்டி ஒண்ணு மிஸ் ஆச்சு. அது ஒரு விஷயம். 2வது விஷயம் குவாலிட்டி பவுலர்ஸ் இல்ல. பவுலர்ஸ் நீங்க ஸ்பின்னர்ஸே இது பண்ணாம வந்திருக்கீங்க. ஸோ அந்த மாரி பவுலர்ஸ் இல்லாம ஃபுல்லா எல்லாம் ஆக்ஷன்ல போய் எடுத்துக்கலாம் அப்படின்னு போனது பேக் ஃபயர் ஆயிருச்சு. இந்த 2 ரீசன் தான். இந்த 2 ரீசன் இல்லாம சர்ப்ரைஸா இன்னொரு ரீசன் இருந்தது. எதுனா ரியான் பராக் கேப்டன். ஸோ இது விஷயம் என்னன்னா, ரியான் பராக் வந்து ரியான் பராகோட அ மாமாவோ யாரோ. ஸோ வந்து அவரு வந்து இந்த ஒன் ஆஃப் த ஓனர். அந்த ஒரு ரீசனால ரியான் பராக ஃபோர்ஸ்ஃபுல்லா கேப்டன் ஆக்கியிருக்காங்க. சஞ்சு சாம்சன் ஃபுல்லி ஃபிட்டா இருந்தாலுமே அவர் இன்னும் விளையாட வைக்கல அப்படின்னு சொல்லி ஒரு விஷயம் போயிட்டுருக்கு. அதுக்கு ஏத்த மாரியே ஒரு வீடியோ கிளிப் பார்த்துருப்போம். என்னன்னா டிராவிட் வந்து கூப்பிட்டு எல்லாத்தையும் பேசிட்டு இருப்பாரு. இன்னொருத்தர் வந்து ஒன் ஆஃப் த அ டீம் பிளேயர் வந்து சஞ்சு சாம்சன் கூப்பிடுவாரு. அவர் வந்து "ஏய் போடா" அந்த மாரி சொல்லிட்டு போயிருவாரு. ஸோ அந்த விஷயத்த பத்தி பார்த்தா, அ சஞ்சு சாம்சன் ஃபிட் ஆயிட்டாரு. அவருக்கு வந்து இந்த கேப்டன்சி இல்ல அப்படிங்கிறனால அவர வெளியே உட்கார வச்சுட்டு, ரகுவன்சிய வச்சு வைபவ் சூரியவன்சிய வச்சு ஆடிட்டுருக்காங்க. ஸோ அந்த ஒரு ரீசனால மோஸ்ட்லி சாம்சன் வெளிய வந்துருவாங்க அடுத்த சீசனுக்கு. ஏன் ஈவன் ஜெய்ஸ்வால் கூட வரலாம். ஜெய்ஸ்வால் தாட் ஹி வில் பி த வைஸ் கேப்டன் அப்படின்னு நினச்சிட்டு இருப்பாரு. இப்போ வந்து ரியான் பராக் போனனால அங்க இருந்து அவருக்கு வந்து இந்த கேப்டன்சியே கிடைக்காது. அப்படிங்கிறது ஒரு விஷயம் வேற வந்திருக்கு. ஸோ ஹவ் ஆர் கோனா இந்த சீசன் போயிடுச்சு அதான் விஷயம். அடுத்த சீசன்ல யார வச்சிருக்க போறாங்கன்னே எங்களுக்கு தெரியல. இல்ல எனக்கு தெரிஞ்சு துருவ் விட்டுருவாங்க. 14 கோடிக்கெல்லாம் அவர் வொர்த்தே கிடையாது. எனக்கு தெரிஞ்சு துருஜுரல் வச்சிருப்பாங்க. ஏன்னா அவங்களுக்கு வந்து 14 க்ரோர்ஸ்க்கு திரும்பியுமா? வாய்ப்பே நீ வெளிய கிடையாது. விட்டா திரும்ப அந்த ரேட் போறதுக்கு வாய்ப்பு 14 இருக்கு. க்ரோர்ஸ்க்கு. இது மினி ஆக்ஷன் நீ வந்து மினி ஆக்ஷனா துருவ் ஜுரல் வந்துட்டு அவங்களுக்கு அந்த பிளேயரால தான் எனக்கு இன்னும் தெரியல. எனக்கு அந்த எப்படி ராஜஸ்தான் வந்துட்டு பட்லர விட்டாங்கங்கிறது. அதான் நீ அந்த பிளேயர் துருஜுரல் நீ மெகா ஆக்ஷன்லயே வெளிய விட்டுருக்கணும். வெளிய விட்டு நீ பட்லரே எடுத்துட்டு, அதுக்கப்புறம் நீ வெளிய எடுத்துருக்கலாம். இப்ப மினி ஆக்ஷன் நீ உள்ள விட்டேன்னு வச்சுக்கோவேன், அவரு இந்தியன் பேட்ஸ்மேன் கேக்கபிள் பேட்ஸ்மேன் வேற. ஸோ வந்து இந்த கமாடிட்டி நீ மினி ஆக்ஷன்ல விட்டா அந்த ரேட் வந்துரும். வேண்டாம். வேற துருவ் ஜுரல் விட்டு ஒரு ஃபாரினர் மிடில் ஆர்டருக்கு போலாம்ல. நீ ஹெட்மேர் விட்டு எடுத்துக்கோ. ஹெட்மேர் என்ன பண்றான்? துருஜுரலாச்சு 31 ஆவரேஜ் வச்சிருக்கான். ஹெட்மேர் 23 ஆவரேஜ் தான் வச்சிருக்கான். இல்ல எனக்கு வந்து துருவ் ஜுரல் வந்துட்டு 14 க்ரோர்ஸ்க்கு வொர்த் இல்ல. இப்ப ஆனா நீ மினி ஆக்ஷன் விட்டு கண்டிப்பா 40+ போவான். எனக்கு ஆனா ஓகே மினி ஆக்ஷன்ல எனக்கு லாஜிக் புரியுது. ஆனா ம். அந்த வேண்டாம். 14 க்ரோர்ஸ்க்கு நம்ம 7, 8 க்ரோர்ஸ்க்கு ஒரு நல்ல ஃபாரின் மிடில் ஆர்டர் கிடைக்கலாம். நீ மில்லார்ட் கிடைக்கட்டும். உனக்கு துருஜுரல் வச்சிருக்கிறது வந்து எப்பயுமே உனக்கு ஒரு யூஸ்ஃபுல் தான். இந்தியன் பேட்ஸ்மேன்ஸே இல்லாம நிறைய பேர் இருக்காங்க. கண்டிப்பா சிஎஸ்கே எடுப்பாங்க. அடிச்சு சொல்றேன் சிஎஸ்கே எடுப்பாங்க. இல்ல ஏன்னா இல்ல இல்ல ஃபினிஷரே நிறைய பேர் இல்ல ஃபினிஷிங் வேற அவரு ஆடுவாரு. எனக்கு ஒரு வேளை நீங்க சொல்ற மாரி எனக்கு இந்த ரூமர் ஐ மீன் நானும் கேள்விப்பட்டேன். இந்த மாரி ஒரு ஒரு போயிட்டுருக்குங்கிறது. அது உண்மையா இருந்ததுன்னா, சஞ்சு சாம்சன் வெளிய போனார்னா, எனக்கு தெரிஞ்சு துருவ் ஜுரல் வெளிய போமாட்டாரு. அவர ம். வச்சிருப்பாங்க. சஞ்சு சாம்சன் ஒரு வேளை இருந்தார்னா, ஐ மீன் அந்த ரூமராவே இருந்து, இதெல்லாம் பொய்யா இருந்து, இல்லன்னா எல்லாம் சுமூகமா முடிஞ்சதுன்னா, அப்படி இருந்ததுன்னா, எனக்கு தெரிஞ்சு துருவ் ஜுரல அனுப்பிச்சு விட்டுருவாங்கன்னு நான் நினைக்கிறேன். துருஜுரல் கொடுத்தா நாங்க கேகேஆர்க்கு 2 கை கும்பிட்டு எடுத்துப்போம். எனக்கு தெரிஞ்சு துருவ் இல்ல ஜுரல அனுப்பிச்சு விட்டு துருஜுரல் அனுப்பிச்சா சிஎஸ்கேக்கு இன்னும் பயங்கரமான ஃபிட் ஆவாரு. ஏன்னா சிஎஸ்கேக்கு வந்து அந்த இடத்துல தான் 5க்கு மேல பேட்ஸ்மேன் இல்ல. 6, 7லாம். 6, 7 தான் ஜடேஜா, அது தோனி இல்லாம தான் இருக்காங்க. அந்த தோனிய ஆஹா. அப்புறம் பின்னாடி வர பின்னாடி மாரி எந்த அதான் பிளேயரும் இல்ல. தோனிக்கு பதிலா நீங்க தோனிக்கு ஒரே அப்புறமா வச்சிடலாம். வர லெகசி யாரும் இல்ல. ஸோ அதனால துருஜுரல் தான். துருஜுல வச்சுக்கலாம். ஆப்வியஸ்லி டீசென்ட்டான பேட்ஸ்மேன் அவரு. ஓகே. அவர் டீசென்ட்டான பேட்ஸ்மேன். ஆனா 14 க்ரோர்ஸ் வொர்த் கிடையாது. அவர் ஒரு 8 க்ரோர்ஸ், 9 க்ரோர்ஸ் தாராளமா. கம்மிங் இயர்ஸ்ல அது அது உங்களுக்கு கம்மிங் இயர்ஸ் விலை நம்ம போட்டே வரதானே. ஃபியூச்சருக்காக இப்பவே நம்ம வந்துட்டு நீங்க அவர் ரியான் பராக் ஒட்டலாம். மாரியே நீங்க அப்படிலாம் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா இல்ல கிடையாது. ரியான் பராகோட நல்லாவே பெர்ஃபார்ம் பண்றாரு. போன சீசன் பெர்ஃபார்ம் பண்ணாரு. இந்த சீசனுமே ஆவரேஜ் 38 இது எனக்கு வச்சிருக்காரு. தெரிஞ்சு ரியான் பராக் அந்த டீம் ஒண்ணும் பண்ண மாட்டாங்க. ஏன்னா, அவர் ரொம்ப மட்டமா விளையாண்ட சீசன்லயே அவர உட்கார வச்சுட்டு இல்ல ரியான் ஃபுல் பராக் கண்டிப்பா கேப்டன் அவர் தான். அடுத்த வருஷமும் அவர் தான் கேப்டன். இந்தியா டீம்லயே அன்சர்டனிட்டியா இருக்கிற ஒரு பிளேயர, இந்தியா டீம் ஏல கூட இல்லாத ஒரு பிளேயர கேப்டன்சி ஒரு மெட்டீரியலா யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. எனக்கு அதுதான் ஏன்னு தெரியல. சாம்சங் அதுக்கு முன்னாடி அப்படிதான் வச்சிருந்தாங்க. சாம்சன் இந்தியா ஏ கண்டென்டன்சில இருந்தார்ல. இவன் இந்தியா T20 இதுல இருக்கான்ல செட்டப்ல இருக்கான். எங்க இருக்கான்? அவன் ஏய் வந்துட்டு அந்த போன ஐபிஎல் சீசன் முடிஞ்ச உடனே ஒரு சீசனுக்கு விளையாட ஒரு ஒரு இதுல விளையாண்டான். அதுக்கப்புறமா காணோமே. இல்ல அதுக்கு அடுத்ததும் அடுத்த சீசனும் உள்ள வந்தான். ஸ்குவாட்ல இருந்தான்.
இஸ் பார்ட் ஆஃப் ஸ்குவாட். குவார் சாம்சன் அப்படிதான். சாம்சன் ரியான் பாக் இப்போ இருந்த இப்போ அதே சாம்சன் கெட்டப் வந்துட்டு தான். அவர் தானே மெயின் T20 ஓப்பனரு. அப்போ போடும்போது இல்லைல்ல, கேப்டனாக இருக்கும்போது இல்லைல்ல. கேப்டனாக இருக்கும்போது என்ன கடைசி வரைக்கும் என்ன அவர் இல்லை கேப்டனாக இருக்கும்போது கஷ்டப்பட்டு அடித்து பிடிச்சி இந்த வேர்ல்ட் கப் ஸ்குவாடில் ஒரு இடத்த வாங்கினார். ஆனால் அப்பயும் மேட்ச் ஆடவே இல்லை அவரை. அவர் கடைசி வரைக்கும் அவர் ட்ரஸ்டே பண்ணல. இந்த டீமை எப்படி இம்ப்ரூவ் பண்ணுறதுங்கிறது எனக்கு ஆப்வியஸ்லி ஏன்னா அவங்களுக்கு ஒரு இதில் ஒரு நல்ல விஷயம் என்னன்னா, ஜாஃப்ரி ஆர்ச்சர் பழைய ஃபார்ம் வந்துட்டார். அது எதிர்பார்க்கவே இல்லை நான். இன்ஜுரி வந்துட்டு அந்த பிளேயர் வந்து அந்த 2019 பார்த்தேன்ல அந்த மாதிரி இருக்குது ஜாஃப்ரி ஆர்ச்சர். அதுவும் இல்லாமல் இவர் டெஸ்ட் மேட்ச் விளாட போகிறாரு. டெஸ்ட் மேட்ச் விளாண்டாருன்னா பவுலிங் போட 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 அவரோட பேஸ் இன்க்ரீஸ் ஆகும். அவர் லைனு லென்த்து ஸ்விங்கு திரும்ப என்ன இன்ஜுரி ஆகாமல் இருக்கணும். அதுதான் பெரிய இஷ்யூ. ஸோ அவங்களுக்கு எனக்கு தெரிஞ்சு கண்டிப்பாக ஆஷஸ்லாம் அவர் ஆட போகிறாங்க. ஏன்னா அதுக்காக ஒருவேளை அதில் இருந்து அவர் அந்த பழைய ஜொஃப்ரா ஆர்ச்சர்வாக உருவாகலாம், இல்லை இன்ஜுரி ஆகி அப்படியே போனாலும் போகலாம். ஆனால் அது ஒன்று உறுதி. ஜாஃப்ரி ஆர்ச்சர் ஆஷஸ் ஆனால் ஆஷஸ் ஆகிறது ஓகே. நம்ம இந்தியா ட்ரோஃபியில் ஆனால் இந்தியா காலி. இந்த ஃபேஸில் புது பசங்க போயிட்டு ஜாஃப்ரி ஆர்ச்சரை போய் மீட் பண்ணால் அவ்வளோதான். இல்லை ஸ்மித்து லம்பச்சினியே பிடிச்சி அவர் அடி அடி அடித்தார். இவங்க பாவம் சாய் ஹுசைன் படிக்கலாம் எடுத்துகிட்டு போகிறோம். பார்ப்போம் நடக்குதுன்னு. எனக்கு தெரிஞ்சு அவன் ஆட வைப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஆனால் மார்க்குட் மாதிரி அவங்க மார்க்குட் எப்படி யூஸ் பண்ணுறாங்க, ஒரு மேட்சோ அந்த மாதிரி ரொட்டேஷன் அந்த மாதிரி எனக்கு தெரிஞ்சு மார்க்குட்டையும் ஆர்ச்சர் ஒட்டுக்கா விளாட விடாமல் மார்க்குட் ஒரு மேட்ச்சு, அதுக்கப்புறம் ஆர்ச்சர் ஒரு மேட்ச்சு, மார்க்குட் ஒரு மேட்ச்சு, ஆர்ச்சர் ஒரு மேட்ச்சு, இல்லைனா 2 பேர்த்தையும் சேர்த்து ஒரு மேட்ச்சு, அந்த மாதிரி மாற்றி மாற்றி ஆட வைப்பாங்கன்னு தான் என்னோட ஐடியா. அப்போ வந்து நீ ஆர்ச்சரு தீக்ஷனா 2 பேருமே நல்லா பவுலிங் போட்டாங்க. இந்த 5 பேர் ஓகே டீசென்ட். தீக்ஷனா அந்த ஃபர்ஸ்ட் மேட்ச் வந்து அடி போனாங்க. அசராங்கா கூட பரவாயில்ல, டீசெண்டாக தான் பண்ணுறாங்க. நீ வெளியே அசராங்காவை நீங்கள் ஆல்ரவுண்டராக யூஸ் பண்ணுறது தான் தப்பு. அவரை தூக்கிட்டு போய் நம்பர் 5, நம்பர் 6, நம்பர் 7லாம் ஆட வச்சு ட்ரை பண்ணிருக்காங்க. அதுதான் தப்பு. அசராங்கா மற்ற பவுலர்ஸ்க்கு இவங்க என்ன பண்ணுவாங்க? சந்தீப் சர்மா டீசெண்டாக போடுறாரா? சந்தீப் சர்மா வந்து அவரால் இருக்கிறதே தெரியல. துஷார் தேஷ்பாண்டே, சந்தீப் சர்மா இவங்களாம் வந்து ஒரு 10+1 தான் தெரியுறாங்க. லைக் ஒரு பர்ஃபார்மன்ஸ். சந்தீப் சர்மாலாம் ஓகே, போன சீசன் கொடுத்த பர்ஃபார்மன்ஸ் இந்த சீசன்ல அவருக்கு தெரிஞ்சிருச்சுங்க. எல்லா பிளேயர்ஸ்க்கும் தெரிஞ்சு போச்சு. அவர் வந்துட்டு எல்லா பாலும் யாருக்கிற தான் போட போறாரு, எல்லா பாலும் குத்தி இல்லைன்னா ஸ்லோ பால் போடுவார், எல்லாம் ரெடியாக இருக்காங்க. ஒருத்தர் ஆர்சனல்ல 2 இல்லை 3 தான் இருக்கு. அதுக்கு ரெடியாக தான் இருக்கு. டீம் பவுலர்ஸ் யார் யாரு? 5 பவுலர்ஸ். துஷார் தேஷ்பாண்டே, ஜொஃப்ரா ஆர்ச்சர், சந்தீப் சர்மா, தீக்ஷனா, அசராங்கா 5 பேர். துஷார் தேஷ்பாண்டேக்கு பதிலாக ஃபருக்கி ஒரு மேட்ச் வந்து ஆடினாரு. ஃபருக்கி ஒரு மேட்ச் விளையாடுவார். அதில் ஆனால் அந்த ரியன் பராக் 2 ஓவர் போட்டுட்டு போவார். அந்த டீம் பவுலிங் ரொம்ப ரொம்ப மோசமாக இருக்கு. தெரிஞ்சு நீங்கள் சந்தீப் சர்மா நீங்கள் வச்சு ஆடலாம். எப்படின்னா மற்ற 4 பவுலர் டைட்டாக இருந்தீங்கன்னா சந்தீப் சர்மா வச்சு ஆடலாம். போன டைம் அப்படி தான் இருந்தது. போல்ட்டு, சஹல், அதுக்கப்புறம் அஸ்வின் அந்த மாதிரிலாம் பயங்கரமாக இருந்தனால அதை வச்சு விளாண்டாங்க. ஆனால் இப்போது அந்த அவேஸ் கான் இருந்தார். அதுக்கப்புறம் 5வது பவுலரா கிருஷ்ணா விளாடல. போன இல்லை நான் சொல்கிறது 2 இயர்ஸ் பேக். அப்போ பிரதீஷ் கிருஷ்ணா இருந்தார். அதுக்கு அடுத்து இப்போ பிரதீஷ் கிருஷ்ணா அவேஸ் கான் வந்தாங்க. ஸோ 4 நல்ல பவுலர் இருக்கும்போது சந்தீப் சர்மா நீங்கள் உள்ள வச்சு ஆடலாம். டீமில் இருக்க குவாலிட்டி பவுலர்ஸ் 2 பேர் தாங்கும்போது நீங்கள் அசரங்காவே 4+1 தான் வைக்க முடியும். ஸோ இங்கே வச்சிருக்க எல்லா பேருமே 4+1 தான். அசரங்கா, துஷார் தேஷ்பாண்டே, சந்தீப் சர்மா. ஸோ பவுலிங் வந்து அவங்க இம்ப்ரூவ் பண்ணி ஆகணும். ஸோ அவங்களுக்கு பெரிய தலைவலி பவுலிங் இம்ப்ரூவ் பண்ணணும். ஒரு ஃபாரின் பேட்ஸ்மென்ஸ் மிடில் ஆர்டர் பேட்ஸ்மேன் வேணும். ஒரு 1 டவுன் கவுல் 1 டவுன் கார்னா எனக்கு இன்னும் கரெக்டாக இருக்கும். ஒரு 1 டவுன் கூட இல்லை, எனக்கு அந்த 2 டவுன் ஆடுற மாதிரி பிளேயர் வேணும். ரியான் பராக் 2 டவுன் போட்டு அவங்க 1 டவுன் ஆகலாம். ஓப்பனிங்லேயே வந்து ஒரு சீனியாரிட்டி மிஸ் ஆகிற மாதிரி இருக்கு எனக்கு. ஓப்பனிங் சஞ்சு சாம்சன் விட்டுருவாங்களே ஓகே. ஒருவேளை விட்டாங்கன்னா அப்போ ஓகே, ஒரு லாஜிக் இருக்கு. ஒருவேளை விடலைன்னா எனக்கு சஞ்சு சாம்சன், ஜெய்ஸ்வால் அப்போ எனக்கு தெரிஞ்சு தேவையில்லை அவங்களுக்கு. அப்போ ஒரு மிடில் ஆர்டர் மில்லர் மாதிரி ஒரு பிளேயர் வேணும். மில்லர் மாதிரி ஒரு பிளேயர். அந்த ஹெட்மேயர் வந்து ஸ்கேம் பண்ணான். எனக்கு எதுக்கு ஹெட்மேயர் ஆடுறாங்க எனக்கு தெரிஞ்சு எல்எஸ்ஜி வந்து ஹெட்மேயர் வாங்கிட்டு மில்லர் வாங்கி கொடுத்து பார்க்கலாம். அந்த மாதிரி டீம் சேஞ்ச் பண்ணால் சில பிளேயர்ஸ்லாம் நல்லா பூம் ஆவாங்க. அந்த மாதிரி இவங்களுக்கு பூம் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அந்த மாதிரி ஏதாச்சும் டாப் ஆர்டரில் ஒரு பட்டிங்கரி பார்க்கணும். பவுலர்ஸ் வேணும். இங்கே வந்து இந்தியன் பவுலர்ஸ் வேணும். ஏன்
இந்த ஃபாரினை இங்கே தூக்கிட்டு அங்கே பேட்ஸ்மேன்ஸில் ஏற்றிட்டு இங்கே வந்து பவுலர்ஸில் இந்தியன் பவுலர்ஸ் வேணும். இந்தியன் பவுலர்ஸ் நீங்கள் கேட்கலாம், இனி ஏன்டா சில டீம் நீ ஃபாரின் பவுலர் வேணும், ஃபாரின் பவுலர் வேணும், ஃபாரின் பவுலர் வேணும். ஆனால் எல்லாமே ஃபாரின் பவுலராக இருக்கக்கூடாது. இந்தியன் பவுலர்ஸும் வேணும். அப்படி இருந்தால் தான் சரிசமமாக பிரித்து பிரிச்சு, விளையாட ஆ, முடியும் ஃபாரினர்ஸ். இந்த பேலன்ஸ் மிஸ் ஆகுது அந்த பேலன்ஸ் ஆனது இப்போ இவங்க இந்த பொசிஷனில் இருக்காங்க. இருக்காங்க. இம்பேக்ட் ரூல் மட்டும் இல்லாமல் இருந்திருந்தா இன்னும் படுமோசமாக இருந்திருக்கணும் இந்த டீம். இம்பேக்ட் ரூல் இருக்கிறனால தப்பிச்சிட்டு இருக்காங்க. அதான் டீம் ஃபார்மேஷன் அப்படி தான் வச்சுருக்காங்க இம்பேக்ட் ரூல். அது 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 ஸோ எனக்கு தெரிஞ்சு எல்எஸ்ஜி ஆர்ஆர் வந்து ஸ்வாப் பண்ணும். ஏன்னா ஆல்ரெடி ஸ்வாப் பண்ணியிருக்காங்க. அவேஸ் கானை கொடுத்து படிக்கல வாங்கியிருக்காங்க. ஸோ அந்த மாதிரி இந்த தடவை வந்து இவங்ககிட்ட இருக்க ஃபாரின் பவுலர்ஸ் அங்கே கொடுத்து அங்கேருந்து இந்தியன் பவுலர்ஸ் இங்கே வாங்கணும். ஸோ இந்த ஆகாஷ்தீப் கூட அந்தளவுக்கு T20 பவுலர் இல்லை. பட் எங்களுக்கு வேறு வழி இல்லை. இந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு பவுலர்ஸை வாங்கி தான் க்ரூம் பண்ணி ஆகணும். ஆப்வியஸ்லி அதுதான். ஸோ தட்ஸ் இட் ஃபார் ஆர்ஆர்.